சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை காவல்துறையினர் துணையோடு மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, விவரங்களை பதிவு செய்யுங்கள். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியோடு அதிரடியாக அகற்றி வருகின்றனர். குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பயணிகளின் வசதிக்காக தேநீர் கடைகள், பழக்கடைகள், சிற்றுண்டி என 56 கடைகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் கடைகள் வைக்க அனுமதி அளித்துள்ளது. ஆனால் கடை உரிமையாளர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் கூடுதலாக நடைபாதைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் 56 கடைகளை தாண்டி 100க்கும் மேற்பட்ட கடைகளும் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து சேலம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்ததை அடுத்து நடைபாதை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றுமாறு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே 2 கட்டங்களாக அந்த கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் அங்க ஆக்கிரமித்திருக்கக்கூடிய வியாபாரிகள் அலட்சியத்தோடு இருந்ததால் இன்று சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டல உதவி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு தலைமையிலான அதிகாரிகள் காவல்துறையினர் துணையோடு நடைபாதை ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி ஊழியர்களோடு அகற்றி வருகின்றனர். அப்போது இந்த ஆக்கிரமிப்பின் போது வியாபாரிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இருந்த போதிலும் அவர்களின் எதிர்ப்பையும் மீறி ஆக்கிரமித்த கடைகளை தற்போது அகற்றி வருகின்றனர். குறிப்பாக இந்த சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும், பயணிகளாகட்டும் நிற்கக்கூட இடமில்லாத அளவிற்கு தான் இந்த ஆக்கிரமிப்பு கடைகள் இருந்தன. தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். தற்போது இங்கு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தற்காலிக மற்றும் ஆக்கிரமித்துள்ள கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக அகற்றி வருகிறார்கள். அப்படியா? விவரங்களுக்கு நன்றி திருமலை.